வெல்கம் டு ஜிஆர்எஸ் சேவிங்ஸ் வேர்ல்ட். என்னடா மொழி கவர் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது போத்தீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து மொழி கவர் இல்லைங்க. இது நம்ம வாங்கின ஜுவல்லுடைய பில். அதாவது போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் வந்து நாங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஷாப்பில் வந்து கோல்டு, சில்வர், டைமண்ட், பிளாட்டினம் எல்லாமே இருக்குது. நாங்கள் ரெகுலராக வந்து எல்லா ஜுவல்ஸும் ஜிஆர்டியில் தான் எடுத்திருக்கோம். வெளியில் வாங்கின ஜுவல்ஸுன்னு அவ்வளோவா எதுவும் எடுத்ததில்லை. பட் ஆனால் ஜாப் லொக்கேஷனுக்காக நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டோம். ட்ரிவாண்ட்ரம் போனப்போ லாஸ்ட் இயர் வந்து அக்ஷய திருதி வந்தது. அக்ஷய திருதி அப்போது ஏதாவது ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணலாங்க அப்படி சொல்லிவிட்டு நான் கேட்டேன்றதுக்காக என்னுடைய ஹஸ்பண்ட் அவரனால் முடிஞ்சதாக சின்னதாக ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஞாபகம் வச்சு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தாரு. இந்த பில்லில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இதுதாங்க நம்ம வாங்கின ப்ராடக்டோடைய பில். அதாவது நான் வாங்கின கம்மலுடைய பில்லு. இதில் வந்து ஓவரால் வியூ தெரியுது. இதை நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு தனியாக நோட்டில் வந்து கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். இந்த கால்குலேஷனில் இப்போ கரண்ட் ரேட்டில் எவ்வளோ வேல்யூ இருக்குது, நான் வாங்கினப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குது, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ஸ்டட்டோட வெயிட் வந்து 4 கிராம் 290 மில்லி. கோல்டோடைய வெயிட் வந்து 4 கிராம் 90 மில்லி. அதில் வந்து ஸ்டோன் ஸ்டட்டு. ஸ்டோனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 200 மில்லி. அன்றைக்கி நான் வாங்கினப்போ ரேட் 8980. இந்த 8980 ரூபாய் ரேட்டை வந்து 4 கிராம் 290 மில்லிக்கு ஓவராலாக போடக்கூடாது. ஏன்னா வந்து 4 கிராம் 90 மில்லி தான் கோல்டு ஆட் ஆகிருக்கு. அதனால் 36,728 ரூபாய் வந்து கோல்டோடைய வேல்யூ மட்டும். வேல்யூ அடிஷன் பார்த்திங்கன்னா 22.99%, அதாவது 23%, கிட்டத்தட்ட 0.940. 1 கிராமுக்கு 60 மில்லி கம்மி. அதாவது இந்த 940 மில்லிக்கு 8980 ரூபாய் ரேட் போட்டால் 8442 ரூபாய் வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அப்போ அக்ஷய திருதி ஆஃபர் போயிட்டு இருந்தது போத்தீஸில். அந்த ஆஃபரில் வந்து கிட்டத்தட்ட 5.71% சம்திங் நினைக்கிறேன். அந்த பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட், அதாவது 22.99%இருந்து இந்த 5.75% லெஸ் பண்ணி நம்மளுக்கு கால்குலேஷன் போட்டுருந்தாங்க. அதாவது இந்த 17.24% வரும். 22.99%லேருந்து அந்த பர்சன்ட் லெஸ் பண்ணால் 7.24%. அதுக்கான வெயிட் பார்த்திங்கன்னா 0.705 மில்லி, அதாவது 3/4 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருந்தது. அதுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 6331 ரூபாய். ஆஃபர் வந்து 2110 ரூபாய். 8442லேருந்து 6339 லெஸ் பண்ணால் 2110 ரூபாய் ஆஃபர் ப்ரைஸ். அதோடைய வேல்யூ அடிஷன் வந்து 6331. இந்த 36,728 கோல்டு ரேட்டும் வேல்யூ அடிஷன் ஆட் பண்ணால் 43,059 ரூபாய் வந்து ஓவரால் ப்ரைஸ் இருந்தது. இதில் வந்து ஸ்டோன் காஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோன் வந்து செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன், அதாவது 1 கேரட் இருந்தது. அந்த ஸ்டோனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 600 மில்லி. ஓவராலாக 43,659 ரூபாய் வந்து ரேட்டு, வேல்யூ அடிஷன், ஸ்டோன் காஸ்ட் சேர்த்து. அதுக்கு 3% ஜிஎஸ்டி வரும். அந்த ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 1.5 ஸ்டேட் ஜிஎஸ்டி, 1.5 சென்ட்ரல் ஜிஎஸ்டி, 1310 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி இருந்தது. ஓவரால் அமௌண்ட் வந்து 44,969. கரண்ட் ரேட்டுக்கு போட்டிருந்தேன். அதாவது 4 கிராம் 990 மில்லி. இன்றைக்கி ரேட்டு 14,010 ரூபாய். அந்த ரேட்டுக்கு போட்டால் 57,301 ரூபாய் வந்து கோல்டோடைய வேல்யூ மட்டும். இதுக்கு வேல்யூ அடிஷன் சேம் அதே தான். 22.99%லேருந்து இந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ போக 17.24%க்கு நான் போட்டிருக்கேன் டைரெக்டாக. அதாவது 4 கிராம் 90 மில்லிக்கு 17.24%, சேம் அதே 705 மில்லி வேல்யூ அடிஷன் வருது. அதுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு போட்டோன்னா 9,877 ரூபாய் வருது. இப்போ அந்த 57,301 ரூபாய் 9,877 ரூபாய் ஆட் பண்ணால் 67,178 ரூபாய் வரும். இதுக்கு ஸ்டோன் காஸ்ட்டும் சேம் தான், 600. 67,778 ரூபாய். நான் வந்து ஜிஎஸ்டி வந்து 2000 ஆல்ரெடி வாங்கினதுக்கு ஜிஎஸ்டிக்கும் இந்த இப்போது கால்குலேட் பண்ணால் ஜிஎஸ்டிக்கும் 700 டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு தான் டேக்ஸ் போட முடியும்.
அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் ஓவராலாக ஆட் பண்ணால் 69,811 ரூபாய் வரும். ஆல்ரெடி நான் வாங்கியிருந்த ஜுவல் வந்து 44,969. ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் 24,842. கிட்டத்தட்ட வாங்கின 1 இயரில் இத்தனைக்கும் நான் சிட்டு பேமெண்ட் பண்ணேன். இன்ஸ்டண்ட்டாக அக்ஷய திருதிக்காக வாங்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினதுனால 24,842 வந்து கிட்டத்தட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அந்த அந்த ஜுவல்லுக்கு. அதனால தான் சொல்கிறேன், கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு தான் எப்போ இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக லிக்விடேட் பண்ணலாம். நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடகும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு பர்சனல் யூஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வாங்கிட்டு ஷார்ட் டேர்மாக விற்க போகிறீங்க அப்படின்னா ஆர்னமெண்ட்டை வாங்காதீங்க, காயின்ஸாக வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டோன் ஜுவல்ஸ் வந்து அவ்வளோவா நானும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் டைமண்டு தான் போட முடியல. ஸ்டோன் ஜுவல் ஒன்றாவது வாங்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு நான் கேட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் சரி நான் கேட்டேன்றதுக்காக வாங்கி கொடுத்தாரு. ஸ்டோன்ஸ் இல்லாமல் வாங்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த வீடியோலேயே நான் வாங்கின ஜுவல்லோடைய வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டட்டோட பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குங்க. இந்த ஸ்டட்டோட பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஸ்டட் இருக்குது. அந்த ஸ்டட்டோட வியூ எப்படி இருக்குது, இந்த ஸ்டட்டோட டிசைன்லாம் ஓகேவா, என்ன ஏது அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது ஸ்டோன் டைப்பு, கீழே வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த ஸ்டட் வந்து அவ்வளோ திக்காக இருக்குங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்குது. நம்ம வெஸ்டர்ன் வியர்ஸு கொஞ்சம் ஃபேன்சி சாரீஸ்லாம் கட்டும்போது போட்டுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். இது சுடிதார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸ்பெஷலாக சொல்லணுன்னா இந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது. ஜிஆர்டியோட காப்பி பேஸ்ட் மாதிரி தான் இருந்தது எனக்கு என்னவோ போத்தீஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது. பின்னாடி திருகாணி வந்து அவ்வளோ திக்காக இருக்குங்க. அதே மாதிரி திருகாணி வந்து ஷார்ட்டாலாம் இல்லை, ஏன்னா கொஞ்சம் லாங்காகவே இருக்குது. நாம் வந்து அடிக்கடிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய பயமும் இல்லை. இதில் நம்ம யூசேஜ்க்கு சூப்பராக இருக்குது. ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டோன் டைப் பண்ணுறதுனால ஸ்டோனில் ஆயில் இறங்கிருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால நான் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய யூடியூபோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. நான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நம்ம வீடியோஸ்லாம் யாருன்னா பார்ப்பாங்களா, நம்ம போட்ட வியூஸ் போகுமா, எப்படி எடிட் பண்ணணும், எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எப்படி தம்ப்நெயில் கொடுக்கணும், எதுவுமே தெரியாது. பட் ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி வர வீடியோ அப்டேட்ஸு தொடர்ந்து வாட்ச் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.